ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸில் மாக்னேட்டோ மணி லூசிங் ஹீரோயின் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல இருந்து நிறைய ரிலேஷன்ஷிப்ஸை காமிக்க ஆரம்பிப்பாங்க. அதே நேரத்தில் கதையும் கொஞ்சம் சீரியஸாக போகும். அண்ட் முடிஞ்சளவு இருக்கிற காமெடியாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாக்னேட்டோ மணி லூசிங் ஹீரோயின் சீசன் 1 எபிசோட் 3. நம்ம ஹீரோ வழக்கம் போல் ரொம்பவே தூரத்தில் இருக்கிற ஒரு டேப்பில் போய் தண்ணி குடிக்கிறதுக்காக அப்புறம் ஏன்னா அங்கே தான் குளோரைன் ஸ்மெல் இல்லாமல் தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ பார்த்தா சீக்காவும் அந்த இடத்துல தான் இருக்கிறா. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு வா கேட்கவும் அதை நான் கேட்கணும் நம்ம ஹீரோ சொல்கிறான். தண்ணி குடிக்க இவ்வளோ தூரம் வந்தியான்னு சீக்கா கேட்கவும் என் கிளாஸில் மற்றவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு இவ்வளோ தூரம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். இல்லையே நான் தண்ணியை பற்றி ரிசர்ச் பண்ணுறேன்னு வா சொல்லவும் எனக்கு இந்த ஸ்கூல் வாட்டரை பற்றி நல்லா தெரியும். காலையில் நார்த் சைடு இருக்கிற பில்டிங்கில் இருக்கிற பைப்பில் தான் தண்ணி தேங்கி நிற்காம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்ட் குளோரின் ஸ்மெல்லோ கம்மியாக இருக்கும் நம்ம ஹீரோ சொன்னா. முட்டாள், சவுத் சைடில் இருக்கிற செகண்ட் ஃப்ளோர் பில்டிங்ல தான் தண்ணி ரொம்பவே டேஸ்டா இருக்கும், வார்மாவும் இருக்கும். லஞ்ச் டைம்ல அதுதான் பெஸ்ட்னு வா சொல்றா. பட் அந்த குளோரின் ஸ்மெல்ல நம்ம ஹீரோ கேட்டா மூக்க பொத்திட்டு குடிக்க வேண்டியதான வா சொல்லுவோம். ஒரு நிமிஷம் நீ பாத்ரூம்ல உட்காந்து லஞ்ச் சாப்பிடுவேன் நம்ம ஹீரோ கேட்கறான். இப்படியே இவங்க பேசிட்டு இருக்கும்போது லிட்ரேச்சர் கிளப்போட பிரசிடென்ட் அங்க வரேன். ரெண்டு பேரும் ஸ்கூல் முடிஞ்ச உடனே கிளப்ல மீட் பண்ணுங்க, கியோட்டோ அவங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கிளம்புறான். சீக்கா அந்த பிரசிடென்ட்டை பார்த்து வைக்கப்பட்டு இருக்கா. நம்ம ஒரு புது இடத்துல கால் பதிக்க போறோம், அதுதான் புக்ஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட். இந்த கியோட்டோ வைஸ் பிரசிடென்ட் சொல்லவும் எதுக்கு நம்ம ஹீரோ கேட்டா லிட்ரேச்சர் கிளப் ஆக்டிவிட்டி நம்ம எதுவும் பண்ணல, ஸ்டூடெண்ட் கவுன்சில் நம்மள டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வர வீக்கெண்ட்ல நம்ம ஒரு ட்ரைனிங் கேம்பை வைக்கிறோம், ரூம்ஸ் புக் பண்ணி நம்ம எல்லாரும் ஒரு கதையை எழுதுறோம்னு சொல்லுவோம். பட் வெறும் 2 நாள்ல எப்படி முடியும் நம்ம ஹீரோ கேட்கறான். வீக்கெண்ட்ல நான் வீட்டுக்குள்ள தான் இருக்க ஆசைப்படுறேன்னு சீக்கா டைப் பண்ணி காமிக்கிறா. இந்த ஒரு வேர்டு நீ சொன்னா ஒத்துக்கிடுவ. கேனாட் பெரிய பெரிய ஆர்டர்ஸ்லாம் ஹோட்டல் ரூம்குள்ள உட்காந்து வெளியவே வராம கதை எழுதுவாங்களே, நம்மளும் அந்த மாதிரி பண்ண போறோம்னு சொல்லவும் சீக்காவோ ஹைப் ஆகுறா. நான் இசாக்காய் கதை எழுதலான்னு இருக்கேன்னு கோட்டோ சொல்றா. இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பிரசிடென்ட் அந்த இடத்துக்குள்ள பேய் மாதிரி வரா. சீக்கியா நீயா அப்படின்னு சொல்லி அந்த வைஸ் பிரசிடென்ட் பார்க்கவும் ட்ரைனிங் கேம்ப் போறீங்கன்னா ஃபார்மஸ் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு வா சொல்லுவோம். அது யார் நம்ம ஹீரோ கேட்கறான். அவ தான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சீக்கா சொல்ற. கிளப் ஆக்டிவிட்டி நடக்கலன்னா அதை வெட்டி துண்டாக்கி காலி பண்றதுதான் என் வேலை அப்படின்னு அந்த பிரசிடென்ட் சொல்றா. ட்ரைனிங் கேம்பா சூப்பர்ப்பா, பீச் பக்கத்துல இருக்கு, என் போன வருஷம் ஸ்விம் சூட் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவோம். நீ ஏதோ எங்க கூட வர மாதிரி பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்டா. நேத்திக்கு சோஸ்கேவோட அம்மாவை மீட் பண்ண, சைல்ட்ஹுட்ல இருந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால எங்க ஃபேமிலிஸ்க்கோ தெரியும். என்னமா உன்னை இப்பெல்லாம் பார்க்கவே முடியறது இல்ல, வீக்கெண்ட்ல ஒரு பார்பிக்யூ பார்ட்டி வச்சிருக்கேன் வந்துருன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நானும் சோஸ்கேவோ சண்டை போட்டுக்கோன்னு அவங்க தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அதுல இருந்து நான் எஸ்கேப் ஆகணும், உன் கிளப்ல நான் இன்னைக்கே ஜாயின் பண்றேன், ப்ளீஸ் என்னையவோ கூட்டிட்டு போ அப்படின்னு வா சொல்றா. ஆனாவும் ஜாயின் பண்ண ஆசைப்படுறான். நம்ம ஹீரோ கிளப்புக்கு இன்ஃபார்ம் பண்றான். பட் ஆனாக்கு நாவல் எழுத தெரியுமா? ஆக்சுவலி எனக்கே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். நம்ம ஹீரோ ஒரு புக் ஷாப் போனா சீக்காவா அந்த இடத்துல தான் இருக்கா. நாவல்ஸ் எழுத மெட்டீரியல் பார்க்க வந்தேன், நீயும் அதுக்கு தான் வந்தியா நம்ம ஹீரோ கிட்ட. நான் ஆல்ரெடி நாவலை எழுத ஆரம்பிச்சிட்டேன்னு சீக்கா சொல்றா. ஆனாவும் கிளப்ல ஜாயின் பண்றாள்ல. ஆனா வைஸ் பிரசிடென்ட் கியோட்டோ கியூட்டான பொண்ணுங்கள்லாம் கிளப்ல இருக்காங்களே அப்படின்னு சீக்கா சுகமா இருக்கவும் நீயும் அழகுல ஒன்றும் கம்மி இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சீக்கா ரொம்பவே வெக்கப்படுறா. அழகான பொண்ணுங்கள்லாம் லிட்ரேச்சர் கிளப்ல ஜாயின் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு சீக்கா கேட்கவும் ஊர்ல இருக்கிற எல்லா லிட்ரேச்சர் கிளப்ல இருக்கிற பொண்ணையும் கலாய்க்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோ அவன் தங்கச்சியை மீட் பண்ணா. இந்த வாரம் வீக்கெண்ட் நாங்க கேம்புக்கு போறோம், அதான் நான் ஷாப்பிங் வந்திருக்கேன் அப்படின்னு வா சொல்லிட்டு. இந்த வாரம் வீக்கெண்ட்ல நீ வீட்டுல தனியா இருக்கணும் சாரின்னு சொல்லவும் கவலைப்படாத நானும் ஒரு கேம்புக்கு போறேன் நம்ம ஹீரோ சொல்றான். சார் எனக்கு ரெட் பீன் ரைஸ் கொடுங்க, என் அண்ணன் புதுசா ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணிருக்கான், அதை நான் செலிப்ரேட் பண்ணணும்னு வா சொல்லவும். நோக்கி மிசோ ஒன்னு நினைச்சா அசோசியேஷன்ல எல்லாரும் கவலைப்பட்டோம், இப்போ ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணிட்டியான்னு கடைக்கார் முதல் கொண்டு கலாய்க்கிறாரு. நோக்கி மிசோ கியூட்டான பொண்ணுங்களை நீ கிளப்புக்கு கொண்டு வருவேன்னு எதிர்பார்க்கல, இப்போ நம்ம ஜாலியா ஸ்விம் சூட்ஸை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அவன் சொல்லுவோம். அதான் ஸ்விம்மிங் கிளாஸ்ல பாப்போமே நம்ம ஹீரோ கேட்டா. ஸ்கூல் ஸ்விம்மிங் சூட்டு அவங்க வேற வழி இல்லாம போடுறது. பட் ஆனா இந்த மாதிரி பீச்ல தான் அவங்க விருப்பத்தோட அண்டர்வேருங்கிற ஒரு விஷயத்த ஸ்விம் சூட்டுன்னு போட்டுட்டு சுத்திட்டு திரிவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதான் பிரசிடென்ட் கேட்கவும் மேஜிக் ஆஃப் சம்மர் எனக்கு புரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோ சொன்னா. அவனையும் கெடுக்காதன்னு கியோட்டோ பிரசிடென்ட் அடிக்கிறா. நானும் இங்க என்ஜாய் பண்ண வந்திருக்கேன், ஒன்னாலதான் தேங்க்ஸ் நோக்கு மிசோ அப்படின்னு சொல்லி ஆனா நிக்கிறா. லெமனும் இதே கிளப்ங்கிறதுனால அவளும் வந்திருக்கா. இப்படி வெறிக்க பார்த்துட்டு இருக்காதான் சீக்கா நிக்கிறா. எல்லாரும் பீச்ல விளையாட போகவோ சீக்கா மட்டும் உட்காந்துருக்கா. நீ போகலையா நம்ம ஹீரோ கேட்கறான். பிரசிடென்ட் கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண இது நல்ல சான்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ கேட்கறான். அதை பத்தி நீ கவலைப்படாத, போயிட்டு வா அப்படின்னு சீக்கா சொல்றா. ஓஷன் உண்மையிலேயே அருமையா இருந்துச்சு அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோவோ ரிட்டர்ன் வந்துருந்தான். இந்த ஒரு சம்மரை கண்டிப்பா என் லைஃப் டைம்ல நான் மறக்கவே மாட்டேன், அதுவும் அந்த கேர்ள்ஸோட ஸ்விம் சூட் என் லோனர் லைஃப்ல கிடைச்ச ஒரு ட்ரெஷர் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். தாகமா இருக்குன்னு லெமன் சொன்னா யாக்கி சோபா வாங்கி சாப்பிடலாம் நானா சொன்னா. அதை தானே சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பட் இந்த தெருவோட எண்டிங்ல இருக்கிற யாக்கி சோபா நல்லா இருக்கும்னு என்னோட இன்ஸ்டிங் சொல்லுது அப்படின்னு ஆனா சொல்லவும் பிரசிடென்ட்டும் நம்ம ஹீரோவையும் லெமனையும் அனுப்பி வைக்கிறான். அம்மா அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஒழுங்கா வீட்டுக்கு போனியா நம்ம ஹீரோ கேட்கவும் பரவாயில்லையே ஏமலெல்லாம் அக்கறையா இருக்கேன்னு லெமன் கேட்கறா. மீட்ஸுக்கு பொண்ணுங்க விஷயம் வந்துட்டா மட்டும் முட்டாளா தான் இருப்பான், இத்தனை வருஷத்துல அவன் இன்னும் ஒரு பொண்ணாவே பார்க்கல அப்படின்னு லெமன் வருத்தப்படவும் இன்னைக்கு டேவை ஜாலியா என்ஜாய் பண்ணலாமே நம்ம ஹீரோ கேட்கறான். அதுவும் நல்ல ஐடியா தான், வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோ கையை பிடிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ கீழே விழுந்துருத்தான். சாரிப்பா பட் என்ன இப்படி விழுந்து கிடக்குறான்னு கேட்கவும் நீ தான் திடீர்னு ஓட ஆரம்பிச்சிட்டா நம்ம ஹீரோ சொல்றான். லெமன் கையை கொடுத்து எழுப்பி விடுங்கிற மாதிரி கையை காமிச்சா. நம்ம ஹீரோக்கு அது புரியல. நீயும் மீட்ஸ்கி மாதிரியே தான் பொண்ணுங்க
உங்க விஷயத்துல முட்டாளா தான் இருக்க அப்படின்னு லெமன் சொல்றா. இது யாக்கிசோபா டேஸ்டா இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும் சொன்னல அப்படின்னு ஆனா பாக்குறா. இங்க சீக்கா எழுதின நாவலை வந்து பிரசிடென்ட் ரீட் பண்ணிட்டு இது ரொம்பவே சூப்பரா இருக்கு, பட் சப்டைட்டில கொஞ்சம் பெட்டரா வச்சிருக்கலாம். லிட்ரேச்சர் கிளப் கோஸ் டு பீச், பட் அது ட்ரெஸ் இல்லாத பீச்சா இருக்குன்னு அவங்க எதிர்பார்க்கல. இந்த மாதிரி அப்படின்னு அவன் சொல்லவும் தேவையில்லாததை பேசாத அப்படின்னு கியோட்டா வந்து அவனை அடிக்கிறா. அங்க ஏதோ காம்படிஷன் நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லி லெமனும் மத்தவங்களும் அந்த இடத்துக்கு போறாங்க. சீக்கா எழுதின நாவலை நம்ம ஹீரோவோ படிச்சு பார்த்துட்டு உண்மையிலேயே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆமா, நீங்க எந்த மாதிரி கதை எழுதுவீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இதுதான் என்னோட கதை, 3 வருஷமா எழுதிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். இதை நான் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கேன், நீங்க தான் அதோட ஆத்தரா நம்ம ஹீரோ கேட்கவும், என்னோட நாவல் ரீடரை நான் மீட் பண்ணுவேன் எதிர்பார்க்கலையேன்னு பிரசிடென்ட் சொல்றான். லெமன் அங்க வச்ச ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷன்ல ஜெயிச்சு ஃபயர் ஒர்க்ஸ் கொண்டு வந்திருக்கா. சரி வாங்க லாட்ஜுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு கியோட்டோ சொல்லவும், பீச்சுக்கு வந்துட்டு சீக்கா இன்னும் தண்ணியவே தொடல அப்படின்னு சொல்லி லெமன் சீக்காவை தூக்கிட்டு ஓடி போய் கடல்ல போட்டுறதா. இப்போ இவங்க எல்லாருமே பார்பிக்யூவா கிரில் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, ஃபுல்லா வேகிறதுக்கு முன்னாடியே அதை இப்படி எடுத்து சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு எல்லாரும் அதை பண்ணா அப்ப நானும் அதையே பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ எடுக்கலான்னு போனா ஃபுல்லா வேகட்டோ வெயிட் பண்ண அப்படின்னு ஆனா தடுக்கிறா. உனக்கு பசிச்சா இதை ஃபர்ஸ்ட் சாப்பிடுன்னு கோட்டோ கொடுக்குறா. ஸ்டோருக்கு போயிட்டு வர வரையில ஒரு மிடில் ஸ்கூலர் கொடுத்தான்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோட தங்கச்சியோ ரெட் பீன் ரைஸ் தான் வாங்கிட்டு போயிருப்பா. அதுல தான் இது செஞ்சிருக்கு. எல்லாரும் ஃபயர் ஒர்க்ஸ் ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. கடைசி டோஸ்ட் எனக்கு தான் நம்ம ஹீரோ மட்டும் சமைச்சிட்டு இருக்கான். ஆனாவோ சாப்பிட என்னடா இருக்குன்னு தேடிட்டு இருக்கா. இந்த வடி ரொம்ப பெருசா இருக்கு, நான் தனியா பத்த வைக்க முடியாது, நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னு கியோட்டோ வந்து பிரசிடென்ட் கிட்ட கேட்கறா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கிற கேப்ல இதை கருக விட்டுறாதுன்னு நம்ம ஹீரோ வச்சிருந்ததை எடுத்து அவ சாப்பிட போகவும், ஐயோ என் கடைசி டிஷ்ன்னு நம்ம ஹீரோ பாத்திரவும், உனக்கு இது வேணும்னா வாயை திறந்து கேளுப்பா, சரி காமி அப்படின்னு சொல்லி ஆனா நம்ம ஹீரோக்கு ஓட்டி விடுறா. இதுக்கு எவ்வளவு தருவேன்னு கேட்கவும் 700 நம்ம ஹீரோ சொன்னா. சும்மா தான் சொன்ன, இந்த காசெல்லாம் கழிக்க வேணாம் நானா சொல்றா. சீக்கா ஒரு வெடியை பத்த வைக்கவும் அதை அணைஞ்சிருது. என்னாச்சுன்னு மூஞ்சி கிட்ட வச்சு பாக்குறா. முட்டாள்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடுறான். அவ அது மூஞ்சில வெடிக்கிறதுக்குள்ள டக்குன்னு அந்த பிரசிடென்ட் வந்து அதை தள்ளி விட்டு அவ ஃபேஸை காப்பாத்திருந்தான். பிரசிடென்ட் உங்க கைக்கு எதுவும் ஆகலன்னு அவ கேட்கவும், உன் ஃபேஸ்ல அடிபட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பிரசிடென்ட் கேட்கவும், என் ஃபேஸ் எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்களேன்னு சொல்லுவோம், ஆனா நீ டெய்லியும் மிரர்ல பாப்பல்ல, ஒவ்வொரு நாளும் அப்புறம் அதை நினைச்சு ஃபீல் பண்ணுவ, கேர்ஃபுல்லா இரு சரியான்னு பிரசிடென்ட் சொல்றான். பிரசிடென்ட் டாமிக்கி, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு பிரசிடென்ட், எனக்கு உங்களை எப்பவுமே பிடிக்கும், யாருமே என்னை கண்டுக்கிட மாட்டாங்க, நீங்க மட்டும்தான் என் மேல அக்கறை காட்டினீங்க, எனக்கு உங்களை பிடிக்கும், என் கூட டேட்டிங் வரீங்களா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதனால் வர ரிஜெக்ட் ஆன லெமனும் ஆனாவோ டைரக்டா லவ் பண்ற பசங்க கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் ஆனா அந்த சீக்கா வந்து டைரக்டா அந்த பிரசிடென்ட் கிட்ட ப்ரப்போஸே பண்ணிட்டா. பிரசிடென்ட் இவளை ரிஜெக்ட் பண்ண போறானா இல்ல இவளோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிடுவானா, என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.